ஹாய் மக்களே, ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் ஆயிப்போச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சில பல ப்ராப்ளங்களால சரியா வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு ஒரு கேஜெட் செட் வந்திருக்கும். அந்த என்ன மாதிரி கேஜெட்ஸ்னா, இதுக்கு முன்னாடி இது எவ்வளவு பேர் வீடியோ பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம சேனல்ல எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு ட்ரெண்டிங்ல இருக்க கேஜெட்ஸ் இப்பதான் நான் ரிவ்யூ பண்றதா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி வாங்க, கேஜெட்ஸ் என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மத்ததெல்லாம் பேசிக்கலாம். ஓகே, பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே, வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே, பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிறது என்னன்னு பார்க்கலாம். ப்ராடக்ட் இதுதான் மக்களே இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற ப்ராடக்ட். ஆக்சுவலா இது வந்து ஏர்பாட்ஸ் தான். அந்த ஏர்பாட்ஸ்லயே டிஸ்பிளே வச்ச ஏர்பாட்ஸ். இது வந்து நிறைய பிரைஸ்ல இருக்கு. ஸோ நான் எவ்வளவுக்கு வாங்கினேன், இதுல என்னெல்லாம் இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்துட்டு வீடியோல நான் லாஸ்ட்ல சொல்றேன். இதையும் ஓபன் பண்ணிடலாம். ஓகே, பாக்ஸ் ஒன்றும் ஐபோன் அளவுக்கு அந்த ப்ரீமியம் கிடையாது. சும்மா ஒரு நார்மலா தான் இருக்கு. ஒரு சில ப்ராடக்ட்ல வந்து பாக்ஸ் சும்மா ஹெவியா இருக்கும், ப்ரீமியமா இருக்கும். ஆக்சுவலா ப்ராடக்ட் பாத்தீங்களா, இதுதான் ப்ராடக்ட். டிஸ்பிளே எந்த சைஸ்ல இருக்கு, எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, மேல இருக்க ரேப்பையும் ரிமூவ் பண்ணிடலாம். பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கு. ஆன்ல இருக்கா இல்லையான்னு தெரியல மக்களே. இதுல சார்ஜ் இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் ஆனா ஆன் ஆகல. ஓகேங்களா, டிஸ்பிளே மேல இருந்து கவரையும் எடுத்தாச்சு. ஏங்க இது நிஜமாவே இது ரொம்ப உருட்டுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டிஸ்பிளே அதுல போட்டோல பார்க்கும்போது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட நீங்களே பாருங்க இந்த பாக்ஸ்ல டிஸ்பிளே எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா இதுல இருக்கிற டிஸ்பிளே பாருங்க, அதுலயும் ஃபுல்லா அது பிளாக் கலர்ல இருக்குல்ல, அது முழுசா கூட டிஸ்பிளே கிடையாது. அது உள்ள ஒண்ணு குட்டியா சின்னதா தெரியுதுல்ல, அது மட்டும் தான் டிஸ்பிளே. ஓகேங்களா, ஓகே சார்ஜ் பண்ணி பாத்துருவோம். ஓகே, சார்ஜ் இல்லாம இருந்தது. ஸோ சார்ஜ் போட்டாச்சு. மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து. ஆனா இதுல எனக்கு என்ன டிசப்பாயின்மெண்ட்னா, பாக்ஸ்ல வந்து அவன் மென்ஷன் பண்ணிருக்க எவ்வளவு பெரிய டிஸ்பிளே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. பட் ஆனா ரியாலிட்டியில வந்து அவ்வளவு பெரிய டிஸ்பிளேவே கிடையாது. பிளாக் கலர்ல இருக்கு, அதுல தெரியுது பாருங்க, அவ்வளவுதான் டிஸ்பிளே மொத்தமே அதுல. ஆனா லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா செட்டிங்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. மியூசிக் ஈக்குவலைசர் வந்து நீங்க எதுக்கு அதுக்கேற்ற மாதிரி, நீங்க பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு இதுல. அப்புறம் லாங்குவேஜும் நீங்க உங்களுக்கு தமிழ் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பட் ஆனா இங்கிலீஷ் ஹிந்தி அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வால்பேப்பர் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இதுல கொடுத்துருக்க கஸ்டமைஸ் வால்பேப்பர் ஒரு 4-5 தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் இதுல செட் பண்ண முடியும். அதை தாண்டி வேணா நீங்க கேமரா ஆப்ரேட் பண்றதா இருந்தாக்கா இதை நீங்க பேர் பண்ணி வச்சுட்டு, நீங்க சப்போஸ் ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னும் போது நீங்க இதை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மற்றபடி லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுக்குமே நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜிபிஎஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனா வெயிட் வர அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல வெயிட்டாவே இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அந்த பாக்ஸ்ல ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கேப், இந்த மாதிரி ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது கொஞ்சம் பெட்டரா தான், ஏன்னா இது கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வேற ஒரு ஏர்பாட்ஸ்ல. மற்றபடி டிஸ்பிளே கிளாரிட்டி வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்கு. அதுல வந்து குறைய சொல்ல முடியாது. டிஸ்பிளே கிளாரிட்டி வகையில எந்த குறையுமே சொல்ல முடியாது. டச் கண்ட்ரோல் கூட ரொம்ப நீட்டாவே இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்களா, டச் எல்லாம் பக்கவா வேலை செய்யுது. அதுல எல்லாம் எந்த இதுமே கிடையாது.
அது இல்லாம ANC இருக்கு இதுல. அப்புறம் இன்னும் 2-3 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்பாக்ஸ் வீடியோ தான். இத யூஸ் பண்ணிட்டு இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் நான் யூஸ் பண்ண போறேன். யூஸ் பண்ணிட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது வந்து பிளிப்கார்ட்ல, அமேசான்ல எல்லாம் டிஃப்ரெண்ட் ரேட்ல இருக்கு. ஸோ நீங்க எப்படி வாங்குறதா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச டிஸ்பிளே இந்த சைஸ் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட நான் வாங்கும்போது 1000 சில்லரை அந்த மாதிரி வந்தது. 1100 rupees அப்படி வந்தது, ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஸோ நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. டிஸ்பிளே இவ்வளவு பெருசு இருக்குன்னு மட்டும் நம்பி வாங்காதீங்க, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிருவீங்க. ஏன்னா நானும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்பி வாங்கினேன். ஏன்னா அதுக்கேற்ற அளவுக்கு இது ஒர்த்து கிடையாது. டிஸ்பிளே சின்னதுதான், இந்த சைஸ் தான் டிஸ்பிளே. நீங்க ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி இதுல இந்த யூடியூப் இதெல்லாம் வரும்னுட்டு நீங்க வேற இதுல பாத்திருப்பீங்க. இதுல அதெல்லாம் கிடையாது, மொத்தமே இவ்வளவுதான் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சவுண்ட் குவாலிட்டி ஒரு நார்மலா இருக்கு, ரொம்ப ஹையா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு நீங்க கொடுக்குற காசுக்கு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான். நீங்க அதுக்காக அவ்வளவு காசு கொடுத்து இதை வாங்குறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு போட்டு பிராண்டடா வாங்கிட்டு போயிருங்க. பிராண்டட்ல வந்து டிஸ்பிளே வராது, இதுல டிஸ்பிளே இருக்கு, அவ்வளவுதான் ஒரு அட்வான்டேஜ்மெண்ட். மற்றபடி அளவுக்கு வேற இதுல எதுவுமே கிடையாது. யாராவது டக்குன்னு உங்களை பார்க்கும் போதே என்னடா இது புதுசா டிஸ்பிளே வச்ச மாதிரி எல்லாம் வச்சிருக்க அப்படின்னு கேட்கணும்னா என்ன வாங்கிக்கோங்க. யூசேஜ் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும்னு தெரியாது. ஒரு 1 வீக் நான் யூஸ் பண்ணிட்டு இதோட ஃபுல் யூசர் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் ரிவ்யூ பண்றேன். சரிங்களா? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்னுட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். 1 வீக் தான், 1 வீக் யூஸ் பண்ணிட்டு அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதையும் ஒரு வீடியோவாவே நான் மேக் பண்ணி போடலான்னு தான் இருக்கேன். ஏன்னா நீங்க யாரும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால நானே உங்களோட சார்பில் இருந்து நானே அதை யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னுட்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண கேஜெட்ஸ் எல்லாமே அதை மறுபடியும் உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்ணி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க போறேன். ஸோ அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது கேஜெட்ஸ் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா கூட நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த கட்டமா அதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோல அவ்வளவுதான். பாய் மக்களே.